1986 ஆண்டு 109 தமிழ் படங்கள் வெளியானது. அதில் கடலோர கவிதைகள், சம்சாரம் அது மின்சாரம், பாலைவன ரோஜாக்கள், புன்னகை மன்னன், மெல்லத் திறந்தது கதவு ஆகிய வெற்றி படங்களுடன் தனித்துவம் மிக்க படமாக மௌனராகம் விளங்கியது. பகல் நிலவு படத்தின் மூலம் அறிமுகமானவர் மணிரத்னம். கதை சொல்லும் பாணி, படம் பிடிக்கும் முறை, தொழில்நுட்பம் சார்ந்த இசையை பயன்படுத்தி கொள்ளும் போக்கு, குறைவான வார்த்தைகளால் நிறைவான வசனத்தை வழங்குவது, காட்சிகளை சிரிப்பாகவும் சீரியஸாகவும் ஆக்கி காட்டுவது ஆகிய திரைப்பட யுத்திகளால் மௌனராகத்தை சக்தி வாய்ந்த படமாக, எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய படமாக ஆக்கியிருந்தார் மணிரத்னம். இந்த படத்தின் கதையை ஒரே மூச்சில் எழுதியிருக்கிறார். அதுவே போதும். ஒரு தீவிரவாதியை கார்த்திக்கை காதலித்து தன் எதிரியிலேயே அவன் சுட்டுக் கொல்லப்படுவதை பார்த்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் வேறொருவனுக்கு, மோகனுக்கு மணமுடிக்கப்பட்டு அவனோடு மனப்பூர்வமாக ஒன்ற முடியாமல் தவிக்கும் ஒரு இளம் பெண்ணின், ரேவதியின் கதையே மௌனராகம். காதலித்தவனையே கரம் பிடிப்பது நம்முடைய பண்பாடு. படங்கள் கூறிய பழம் கருத்தும் இதுவே. ஆனால் இந்த படம் காதலித்தவனை நாம் ஒருவேளை அடையாமல் போனால் வாழ்க்கை அஸ்தமனம் அல்ல, அதற்கு பிறகு கூட உன்னதம் ஒளி வீச வரலாம், வரும்போது கைப்பற்றப்பட வேண்டும் என்பதை எடுத்து சொன்னது. காதல் தோல்விக்கு களமாகி போன மனித வர்க்கம் ஏதோ ஒரு மறுவாழ்வுக்கு உத்தரவாதம் கிடைத்தார் போல எண்ணி படத்தை வெற்றி ஏணியில் ஏறச் செய்து, எப்படியாவது மீண்டும் வசந்தம் வீசாதா, அவர்கள் இணைய மாட்டார்களா என்றும் பரபரப்பை பார்ப்பவர்களின் நெஞ்சத் துடிப்புகளில் தூண்டியிருந்தார் மணிரத்னம். ரசிகர்களின் மனதை மலர வைக்கும் இது போன்ற வித்தியாசமான திரைக்கதை அம்சங்களே வெற்றியை தேடித்தரும், தந்திருக்கும், தந்து கொண்டே இருக்கும். காதலுக்கு தடையாக இருப்பவர்களை கொலை செய்யலாம், காதலிக்க மறுக்கும் பெண்ணை கொல்லலாம், காதலுக்காக உடல் உறுப்புகளை இழக்கலாம், தன்னையே இரத்த களரி ஆக்கி கொள்ளலாம், ஏன் செத்து மடிந்தும் கூட காதலை வாழ்விக்கலாம் என்ற கொள்கைகளை தமிழ் படங்கள் தமிழ்நாட்டில் பரப்பிக் கொண்டே இருந்தன. அந்த வேளையில்தான் மௌனராகம் ஒரு புரட்சி மணிரத்னம் வழியாக ரிங்காரமிட்டது. யாரும் சாக தேவையில்லை, நோக தேவையில்லை, விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பு என்கின்ற சிந்தனை காதலை வாழ வைக்கும் படங்களில் சரணாகதியானது. உனக்கு நான், எனக்கு நீ, நீ பொருத்தமான ஜோடி என்று சேர்ந்தவர்களே ஜாடியின் ஜோடி மூடி போல பிற்பாடு வாழ்க்கை முடிந்தா போகிறது. வாழ வெட்டிகளில் கூட ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதே. வாழ்க்கையை வாழப்பார், இல்லையேல் வார்க்கப்பார். இவை போன்ற மனிதநேய சிந்தனைகளை மணிரத்னம் திடுக்கென திகைக்க வைக்கும் காட்சிகளாக படம் பிடித்திருப்பார். உச்சக்கட்டத்தில் சரியானதொரு தீர்வை மகிழ்ச்சி பொங்க வைத்தார். அடுத்தது என்னாகும் என்கின்ற கேள்விக்கு பொருத்தமான முடிவை எடுத்திருக்கின்றார். ஆறுதலான இந்த முடிவை பெண்களின் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த ஆலோசனை யாவரும் ஏற்றனர். படம் எல்லா சென்டர்களிலும் வசூலை வாரி இறைத்தது. சுஜாதா புரொடக்ஷன்ஸ் சார்பாக V.K. ராமசாமி, ரா சங்கரன், தியாகு, ரேவதி, காஞ்சனா, வாணி உள்ளிட்டோர் மௌனராகத்தில் மௌனமாக மென்மையாக நடித்துள்ளனர். ஏதோ மோகம் வந்ததே, பனி விழும் இரவு, நிலாவே வா, மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ என்ற வாலியின் திரைப்பாடல்களுக்கு மெஸ்ட்ரோ இளையராஜாவின் இசை மேலும் மெருகு தந்தது. படத்தின் வெற்றிக்கு இதையும் தாண்டி மற்றொரு காரணமும் இருந்தது. SPB பாடிய ராகமே மௌன ராகத்திற்கு மற்றொரு வெற்றியாக கணிக்கலாம். கேட்கிறவர்களே கிறங்குமாறு பாடுகிற வித்தை இப்பாட்டு கலைஞரிடம் பட்டு தெரித்ததால் தான் பாடல் வரிகள் இன்னமும் சாகாவரம் பெற்றிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக, அதாவது நடிப்பு, பாடல்கள், காட்சி அற்புதம். இசை வெள்ளம் என்னும் வெற்றிப்படி கற்கரை கடந்து நறுக்கு தெரித்தார் போன்ற வசனங்கள் ரசிக்க வைக்கின்றன. மௌனராகம் உயிரோட்டமான வசனங்கள் கதாநாயகி ரேவதியிடம் இருந்துதான் அரங்கத்திற்கு வருகின்றன. எனக்கு இது வேண்டாம் ப்ளீஸ், தாலி கட்டினா மட்டும் போதுமா, 2 நாளைக்கு முன்னாடி இப்படி அனுப்புவியா, நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு, எதை கேட்டாலும் வாங்கி தருவீங்களா, டைவர்ஸ், தாலி கட்டிட்டா மட்டும் போதுமா,
என்னை பொறுத்த வரைக்கும் தாலி இல்ல அது ஒரு கயிறு. செங்கலாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்டதுதான் இது வீடா? மாற்ற வேண்டியது உங்க கடமை. எனக்கு செங்கலும் சிமெண்டும் போதும் போன்ற வசனங்களில் ரேவதி கொடி கட்டி பறக்கின்றாள். ரேவதி பேசுகின்ற ஒவ்வொரு இடமும் தனித்துவத்தோடும் அழகோடும் அந்த காட்சிக்கு மேலும் மெருகூட்டுகின்றன. அதே போல கார்த்திக் வருகின்ற சில காட்சிகளானாலும் படத்திற்கு உயிரோட்டமாக மிக கலகலப்பாக மிஸ்டர் சந்திரமௌலி என்கின்ற அந்த வசனமே உற்சாகத்தையும் ரசிக்கவும் வைக்கின்றன. அவர்களுக்குள் ஒரு கெமிஸ்ட்ரியை உருவாக்கி பார்க்கிறவர்களையும் படத்துக்குள் இன்வால்வ் ஆக செய்து விடுகிறார்கள் கார்த்திக்குடைய அந்த கதாபாத்திரம். ரேவதியின் இந்த சுட்டித்தனமும் துள்ளலும் நடனமும் வாயாடித்தனமும் படத்திற்கு மிகப்பெரிய பலமாகவும் பிளஸ் பாயிண்டாகவும் அமைந்திருக்கின்றன. மோகனின் அமைதியான நடிப்பும் அமைதியான அந்த காதலை வெளிப்படுத்தும் விதமும் ரசிக்க வைக்கின்றன. மொத்தத்தில் மௌனராகம் 1986 ஆண்டில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது, இன்று வரையும் பேசப்படும் படமாக இருக்கின்றது மௌனராகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.